விடாமுயற்சி ட்ரெய்லர் ரொம்ப ஆரவாரத்தோட ரொம்ப எதிர்பார்ப்புக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சி ட்ரெய்லர் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. கமல் சார் ஒன்று சொல்லுவார், நான் வந்துட்டு என்னுடைய படத்தில் நடித்து என்னுடைய படத்தை காமிச்சு நான் காசு சம்பாதிப்பேனே தவிர்த்து அதுக்குள்ளே நான் கீழே விழுந்தது கஷ்டப்பட்டது இதெல்லாத்தையும் நான் பெருசாலாம் காமிச்செல்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்லுவார். அது எதுக்கு அவர் சொன்னார், ஏன் சொன்னார்னு நமக்கு தெரியல. ஆனால் விடாமுயற்சியினுடைய ஃபஸ்ட்டு ஷாட், அந்த ட்ரெய்லருடைய ஃபஸ்ட்டு ஷாட் பார்க்கும்போதே அஜித்தும் ஆரவும் வந்துட்டு ஒரு இடத்துல போய் வந்துட்டு கார் ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக வைரல் ஆச்சுன்னு வைங்களேன். அப்போ அது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் தான். அஃப்கோர்ஸ் அது இப்போவும் அது உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் தான். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த டைமில் வந்துட்டு 2 பேருமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ட்ரெய்லருடைய ஃபஸ்ட்டு ஷாட்டே அந்த காட்சி வைக்கும்போது நமக்கு அப்போ தான் தோணுது, எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட்டாக இருக்குமோ, அப்பத்துலேருந்தே உண்மையிலேயே வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி தான் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி கமல் சார் சொன்னதுனால அப்படி தோணுச்சே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதை தூக்கி இதில் ஃபஸ்ட்டு ஷாட்டாக வைக்கும்போது நமக்கு அப்படி ஒரு உணர்வு வருது, அப்படி இருக்குமோ அப்படின்னு. மேபி அப்படி இல்லாமல் உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஷாட்டாக இருக்கலாம், உண்மையிலேயே வந்துட்டு எதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம். ஆனதுனால வந்துட்டு படக்குழுவும் சரி மகிழ் திருமேனியும் ட்ரெய்லருடைய ஃபஸ்ட்டு ஷாட்டாக இது இருந்தால் நல்லா இருக்கும்னு கூட நினச்சி வச்சிருக்கலாம். ஏன்னா 2 தரப்பான சிந்தனைகள் மக்களுக்கு வரும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு ஆரம்பமாக இது இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க.